இந்த நாளில் நாம் யாவரும் ஒன்றாய் கூடும்படி பிதாவாகிய தேவன் பாராட்டின இரக்கத்திற்காக நன்றி. அவருடைய வார்த்தை நமக்கு பலப்படுத்தட்டும். அவருடைய கீழ்ப்படிதலை இயேசு கிறிஸ்து மூலமாய் அடிச்சுவடை கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றும்படியாக நமக்கு பிதாவாகிய தேவன் அன்பும் இரக்கமும் பாராட்டுவாராக. இந்த கடந்த பாடத்திலே நம்முடைய பிள்ளைகள் யாருக்காக வைராக்கியமாக இந்த உலகத்திலே செயல்படுகிறார்கள், தேவனால் புகழப்படுகிற செய்கைகள் செய்கிறார்களா என்பதை பற்றி பார்த்தோம். நம்முடைய பிள்ளைகளை கவனிக்கும் பொறுப்பு, வளர்க்கும் பொறுப்பு பெற்றோருக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த பிள்ளைகள் தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் பெற்றோருக்கு கீழாக இருக்கிறார்கள். பெற்றோர்கள் தேவன் கொடுத்த பிள்ளைகளை வளர்ப்பதிலே மிகுந்த கவனமாகவும் அவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமாயிருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை அன்றாட வாழ்க்கையிலே நாம் கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் எதன்மேல் நம்பிக்கை கொள்கிறார்கள், உலகத்திற்காக அவர்கள் நம்பிக்கை வைக்கிறார்களா, எதிலே அவர்கள் அதிகமாய் பேசிக் கொள்கிறார்கள், எதை தெரிந்தெடுத்துக் கொள்கிறார்கள். ஒவ்வொரு தெரிந்தெடுத்துக் கொள்ளுதலும் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கிறது? மோசேயினுடைய தெரிந்தெடுத்துக் கொள்ளுதல் எப்படி இருந்தது? பினகாசின் நீதி எப்படி இருந்தது? தாவீதின் செயல் எப்படி இருந்தது? எல்லாம் நாம் பார்க்கிற பொழுது பெற்றோராகிய நாம் நம்முடைய பிள்ளைகளை அவிதமான வழியிலே தேவனுக்காக மிகவும் பக்தி வைராக்கியமாகவும் தேவனுடைய நீதியை செய்யும்படியாக நாம் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவதற்காகவும் வளர்ப்பதற்காகவும் அவர்கள் நீதியின் பாதையில் நடத்துவதற்காக நாம் கவனிக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோருக்கு கொடுக்கப்பட்டுகிறது. பெற்றோரிடத்திலே தேவன் கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார். யாரிடத்திலே கொடுக்கிறாரோ அவர்களிடத்திலே தேவன் நிச்சயமாக கணக்கு கேட்பார். ஆகவே பிள்ளைகளை நாம் மீட்பதற்காகவும் விடுவித்துக் கொள்ளவும் தேவனுடைய வார்த்தைகளை போதிப்பது அவசியம். இன்றைய நாளிலே ஒரு பிள்ளைகளுக்கு முன்னாக பெற்றோர் ஒரு மாதிரியான, சிறந்த மாதிரியான இயேசுவை போல, பவுலை போல நாம் வாழ வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படி வாழும் பொழுது பாருங்கள், வார்த்தைகள் சொல்லுவதற்கும் வாழ்ந்து காட்டுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. வார்த்தைகளை நீங்கள் கீழ்ப்படியாமல் கூட சொல்ல முடியும். ஆனால் வாழ்ந்து காட்டும்போது பிள்ளைகள் தன்னுடைய செயலுடைய வடிவத்தை மாதிரியாக பின்பற்றுகிறார்கள். இயேசு இந்த உலகத்திலே நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார். பவுலும் வாழ்ந்திருக்கிறார்கள். அநேக பரிசுத்தவான்களும் ஜீவித்து அவருடைய வாழ்க்கை பாடமாக வைக்கப்படுகிறது விசுவாசத்தின் வாயிலாக. பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல பெற்றோராய் வாழ்வது எவ்வாறு? பிதாவானவர் தம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதை விட நாம் சிறப்பாய் வளர்த்துவிட முடியாது என்பதை நாம் பார்த்தோம். ஏசாயா 1-2 அதிகாரத்திலே பிள்ளைகளை அவர் வளர்த்து ஆதரித்தார். ஒரு பெற்றோராய் இருக்கிற நாமோ பிள்ளைகளை வளர்த்து ஆதரிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அவர்கள் கலகம் பண்ணுகிறார்கள். பிள்ளைகளை வளர்ப்பது என்பது பூமிக்குரிய உணவு தேவைகள் மாத்திரமல்ல, பூமிக்குரிய உடுப்பு அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வார்த்தையில் சொல்லப்பட வேண்டியது. தேவனானவர் பூமிக்குரிய உணவும் உடுப்பும் கொடுத்தார், ஆவிக்குரிய வார்த்தைகளையும் கொடுத்தார். அவர்களை அன்போடு வழிநடத்தினார், தயவாயிருந்தார், பொறுமையாயிருந்தார், சகித்து கொண்டார். நீடிய பொறுமையாக அவர் செய்கிற கலகத்தை எல்லாம் சகித்து கொண்டார். எசேக்கியேல் 16 அதிகாரம் 4 நாம் ஒரு 28 வரைக்கும் நாம் வாய்ச்சோம்னா இஸ்ரவேல் மக்களுடைய பிறப்பையும் தேவன் ஆதரித்ததையும் அவர்கள் மேல் இரக்கமாயிருந்ததையும் அவர்களை பார்த்து ஆவிக்குரிய பிழைப்பு பூமிக்குரிய பிழைப்பை பாதுகாத்து கொண்டதும் அவர்களுக்காக வஸ்திரம்
ஆவிக்குரிய வஸ்திரம் இதெல்லாம் மூடி ஆணையிட்டு அவர்களை எவ்விதமாய் வளர்த்தார் என்பதை அந்த அதிகாரத்திலே படிக்கிற போது நாம் காண முடியும். ஆனால் அவர்களோ வளர்ந்து பெரியவர்களான பொழுது அவருக்கு விரோதமாக பெருமையாக நடந்து கொண்டார்கள். இப்படி நடக்கும். ஆனால் நாம் நம்முடைய பிள்ளைகளை தேவன் கட்டளையிட்ட பிரகாரமாக தொடர்ந்து நாம் இயேசுவினுடைய அடிச்சுவடு, பிதாவினுடைய காரியங்கள், இஸ்ரவேலை நடத்தின விதங்களை பார்த்து நாம் வளர்க்கிறோமா என்று பார்க்க வேண்டும். இயேசுவானவர் இந்த உலகத்திலே வந்த பொழுது தமக்கு தேவன் கொடுத்த பிள்ளைகளை இருமாப்பாய் ஆளாமல் ஊழியம் செய்து அவர் நமக்கு நல்ல மாதிரியை காட்டினார். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 25 28 வரைக்கும் இங்கே சீசர்கள் தங்களுக்குள் எவன் பெரியவன் என்ற ஒரு வாக்குவாதம் எழுந்தது. இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, புறஜாதிகளுடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. நீங்க பெரியவனாய் இருக்க விரும்பினா அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையா இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். இது பிதாவினுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்து மூலமாய் சொல்லப்பட்டது. இது செயல். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொல்லும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தான் சொல்றார். அப்போ ஒரு பெற்றோராக இருக்கிற நாமும் பிள்ளைகளை ஊழியம் கொல்லும்படி செய்யாமல் ஊழியம் செய்வதற்காகவும் அவர்களை மீட்பதற்காகவும் ஜீவனை கொடுத்து வளர்ப்பதற்காகவும் நாம் அதிகமாய் பிரயாசப்பட வேண்டும். ஆபிரகாமை குறித்து கர்த்தர் இவ்விதமாய் சொன்னார். என்ன சொன்னார்? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். தேவன் ஆபிரகாமை குறித்து அறிந்திருக்கிறதை அவர் சொல்லுகிறார். நீதிமொழிகளை நாம் வாசிக்கிற பொழுது 31ஆம் அதிகாரம் 28 29 வரைக்கும் பெரிய ஒரு பகுதி. நம்ம சில வசனங்களை வாசிக்கிறோம். அவங்க பிள்ளைகளும் அவங்க புருஷனும் புகழ்கிறாங்க. அப்படியானா ஒரு நல்ல தாயாக இருந்து தன்னுடைய குடும்பத்திற்கு கண்ணோக்கமாக இருந்து தன்னுடைய புருஷனும் தன்னுடைய பிள்ளைகளும் புகழுகிற அளவுக்கு அங்கே வேலை நடப்பித்திருக்கிறார். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து என்ன சொல்றாரு? அநேக பெண்கள் குணசாலிகளாக இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறார்கள். பாருங்கள், இதில் ஆவிக்குரிய புகழ்ச்சி, நிலையான புகழ்ச்சி. உணவு உடை அளித்தது மாத்திரமல்ல, அவர்கள் ஆத்துமாவிலும் பலப்படும்படியான வேலை இங்கே நடப்பித்திருக்கிறது. ஒரு பெற்றோராயிருந்து நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறந்த மாதிரியை கற்றுக் கொடுக்க வேண்டும், சிறந்த மாதிரியாக நடக்க வேண்டும், அவர்களை நாம் வளர்க்க வேண்டும். எப்தாவின் குமாரத்தையே அவள் தகப்பன் எவ்வளவாய் வளர்த்திருக்கிறார் பாருங்கள். எப்தாவினுடைய குமாரத்தின் செயல் நமக்கு என்ன போதிக்கிறது? நியாயாதிபதிகள் 11:35-36 எப்தா ஒரு சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பொருத்தனை நிறைவேற்றின அவள் தேவன் வெற்றி கொடுத்து திரும்பி வருகிறார். அவர் என்ன சொன்னார் என்றால், நான் வெற்றி பெற்று வரும்பொழுது என் வீட்டு வாசற்படியில் எது வருகிறதோ அது நமக்கு பலியாக, தகன பலியாக கொடுக்கிறேன் என்று சொன்னார். 35ஆம் வசனத்திலே அவன் திரும்பி வரும்போது மகள்தான் முதலாவது வந்தார். அவளை கண்டவுடன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனமடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய். நான் கர்த்தரை நோக்கி என் வாய் திறந்து சொல்லிவிட்டேன், அதை மாற்றக்கூடாது என்றார். ஆனாலும் அவர் கலக்கமடைந்தாலும் தம்முடைய வார்த்தையிலும் தம்முடைய ஒழுக்கத்திலும் உண்மையிலும் அவர் உறுதியாக இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் அவருடைய மகள் நியாயாதிபதிகள் 11:36 அப்பொழுது அவள், தகப்பனே, என் தகப்பனே,
நீர் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயைத் திறந்து பேசினர் அல்லவோ, அம்மோன் புத்தருடைய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும், ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடியால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடி எனக்கு செய்யும் என்றார். நம்முடைய பிள்ளைகள் இவ்வாறு சொல்லக்கூடுமா? நீ என்ன சொன்னையோ அதை அப்படியே செய்யின்னு சொன்னான். பாருங்க, நம்ம முன்னாடியே சில பாடங்கள் படிச்சிருக்கிறோம், அது திரும்ப படிக்கல. பெற்றோருக்கு தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கும் பொறுப்பு இருக்கிறது. தன்னுடைய பிள்ளைகளுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும். அது ஆவிக்குரிய அழியாத நித்தியமான பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும். 2 கொரிந்தியர் 12:14 அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி சொல்லும்போது இவ்வாறு சொல்லுகிறார், இதோ உங்களிடத்தில் 3ஆம் தரம் வர ஆயத்தமாக இருக்கிறேன், நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை, நான் உங்களுடையதை அல்ல உங்களையே தேடுகிறேன். பாருங்கள், இன்றைக்கு இருக்கிற ஊழிய காரியங்களில் இன்னைக்கு அநேக மக்கள் அவர்களைத்தான் தேடுகிறார்கள். ஆனால் இங்கே வித்தியாசமான ஒரு முறை இருக்கிறது. பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றார்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். என்ன சேர்த்திருப்பாரு? 15ஆம் வசனத்தில், ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். நியாயமான முறை, அருமையான முறை. அதிகமாய் அன்பு கூர்ந்தாலும் அந்த பிள்ளைகளால் குறைவாய் அன்பு கூறப்பட்டிருக்கிறார். ஆனால் குறைவாய் அன்பு கூர்ந்தாலும் அவர் நிறைவாய் அன்பு கூறுகிறார். என்ன செய்கிறார்? ஆத்துமாக்களுக்காக நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் சொல்றார். பாருங்கள், அப்படி செய்து என்ன செய்தார்? 1 கொரிந்தியர் 9:11 நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் பெரிய காரியமா? பாருங்கள், அப்ப ஞான நன்மை என்பது ஆவிக்குரிய தேவனுடைய வார்த்தைகள். ஆத்துமாக்களுக்காக செலவு செய்து தேவனுடைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். பிறகு அதுக்காக சரீர நன்மை கொடுத்தா அது பெரிய காரியம் இல்லைன்னு சொல்றார். ஒரு மாம்சத்துக்குரிய தேவைகளை கவனித்தால் மட்டும் போதுமானதாக இல்லை. ஆவிக்குரிய காரியங்களிலே அவர்கள் உணர்ந்து கொள்ளுதலோடு வேலை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ரோமர் 15:27 இப்படி செய்வது நல்லதென்று எண்ணினார்கள், இப்படி செய்வதற்கு அவர்கள் கடனாளிகளாக இருக்கிறார்கள். எப்படி என்றால், புறஜாதியார் அவருடைய ஞான நன்மைகளில் பங்கு பெற்றிருக்க சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளிகளாக இருக்கிறார்கள். பாருங்கள், அப்படியானால் ஞான நன்மைகளில் பெற்றோர் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். தொடர்ந்து அவர்கள் அப்படி கொடுக்கிற பொழுதுதான் அது நல்ல பலனை தரும். பூமிக்குரிய தேவைகள் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய தேவைகளை அவர்கள் தொடர்ந்து ஆத்துமாக்களுக்கான வேலைகளை சந்திக்க வேண்டும். பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை கொடுப்பதிலே குறிக்கோள் உடையவங்களா இருக்கணும். பாருங்க, அவங்க என்ன செய்தாங்கன்னா தொடர்ந்து நடுகிறாங்க. 1 கொரிந்தியர் 3:6-7-8 நீர் பாய்ச்சுறாங்க, தேவனுடைய விளைச்சலை கொடுக்கிறார். அப்போ ஒரு பெற்றோருடைய கடமை நடனம், நீர் பாய்ச்சணும், அதற்கு அநேக வேலைகளை அவங்க செய்யணும். அவங்களுடைய பொறுப்பு. பூமிக்குரிய தேவைகள் மட்டுமே அவங்களுக்கு உரியதா இருப்பதில்லை. அது போதுமானதாக இருப்பதில்லை. அது நித்தியத்திற்கு செல்வதில்லை. ஆவிக்குரிய தேவைகளை ஒரு பெற்றோர் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். கவனித்து ஜாக்கிரதையாக தன்னுடைய பிள்ளைகளை கவனித்து ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கிறார்கள், எந்த விதமாக இருக்கிறார்கள், எப்படி செயல்படுகிறார்கள், எதை குறித்து மேன்மையாய் பேசுகிறார்கள் என்பதெல்லாம் ஒரு பெற்றோர் கவனிக்கக்கூடிய ஒரு பெற்றோராக நாம் இருக்கணும். ஏதோ நம்முடைய வேலை இது மட்டும்தான் அப்படி இல்லை. நாம அந்த பிள்ளைகளை குறித்து மிகுந்த கருத்துடையவங்களாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா குமாரனுடைய சாயல்ல அந்த பிள்ளைகளை நாம வளர்க்கணும்.
பிள்ளைகளை போதிப்பது மாத்திரமல்ல, எல்லா ஒழுக்கத்திலும் இருக்கிறார்களா என்று நாம் பார்க்கணும். இது மூப்பனுக்குரிய பகுதி. ஆனாலும் எல்லா பெற்றோரும் இந்த சட்டங்களை பின்பற்றிதான் ஆக வேண்டும். சகல காரியங்களும் நல்லொழுக்கம் கிரமமாய் நடக்க வேண்டும் என்று வேதத்திலே நாம் கொரிந்தியர் புத்தகத்திலே வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனா இருக்கணும். எவ்வாறு கீழ்ப்படிய பண்ணணும்? இயேசுனுடைய மாதிரி என்ன? அவங்களோட அதிகாரமா நம்ம எல்லா நேரங்களையும் செய்ய முடியுமா? பயமுறுத்தணுமா? இயேசு அப்படி செஞ்சாரா? நான் தான் சாப்பாடு போடுறேன், நான் தான் துணி கொடுக்கிறேன் அப்படின்னு எல்லா நேரங்களையும் சொன்னாரா? ஒரு சில சூழ்நிலைகளை தவிர மற்ற காரியங்கள் அனைத்திலுமே அவர் பாடுபட்டார். இப்ப பெற்றோராக இருக்கிற நாமோ பிள்ளைகளிடத்திலே பாடுபட வேண்டும். அவர்கள் நன்மை தீமை தெரிந்தெடுத்துக் கொள்ளும்படியாக சகாயராக இருந்து வேலை செய்யணும். அவர்களை பயமுறுத்த சிலங்கள் நடக்கிறது. ஆனால் எல்லா நேரங்களும் அப்படி அல்ல. தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாக இருக்க வேண்டும். இது சபையின் மூப்பர்களுக்கான, தேவனுடைய கண்காணிப்பாளனுக்கான, ஆய்வாளருக்கான ஒரு வேலை. அப்ப இது என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளும் கீழ்ப்படிஞ்சிட மாட்டாங்க. கீழ்ப்படிய பண்ணுகிற அளவுக்கு வேலை செய்யணும். அப்படியானா நல்ல மாதிரியாக நம்ம நடந்து காட்டணும். அவமானப்படுத்துவார்கள், நிந்திப்பார்கள், பரியாசம் பண்ணுவார்கள், நம்மளை ஆகாதென்று தள்ளிவிடக்கூடும், வளர்த்து ஆதரித்திருக்கலாம், எல்லாம் கொடுத்திருக்கலாம். ஆனாலும் நாம் நம்முடைய பிள்ளைகளிடத்திலே இவ்வாறு நடக்க வேண்டும். சபையிலே மேய்ப்பர்களும் இவ்வாறு தான் நடக்க வேண்டும். அவர்கள் தேவனுடைய வேலைக்காகத்தான் இருக்கிறத தவிர தங்களுக்காக அல்ல. அவர்கள் தங்களை உயர்த்திக் கொள்ளும் போது தங்களுக்காக வாழ்கிறார்கள், தங்களை தாழ்த்திக் கொள்ளும் போது தேவனுக்காக வாழ்கிறார்கள். பாருங்கள், இயேசு தேவனுக்காக வாழ்ந்தார், பவுல் தேவனுக்காக வாழ்ந்தார், நாம் தேவனுக்காக வாழணும். பாருங்கள், புதிய ஏற்பாட்டிலே இயேசுவானவர் நமக்கு சிறந்த ஒரு மாதிரியாக நடந்து காட்டியிருக்கிறார். நாம் அவ்வாறான மாதிரியை தொடர்ந்து பின்பற்ற பெற்றோராகிய நாம் வேலை செய்ய வேண்டும். 1 சாமுவேல் 3:13-14 ஏலி தன் பிள்ளைகளுக்கு நல்ல பெற்றோராய் இருக்கிறாரா? பிள்ளைகளை குறித்து கணக்கு தேவன் கேட்கும் போது என்ன சொல்லுவார்? தன் பிள்ளைகளை அடக்குவது யாருடைய வேலை? 1 சாமுவேல் 3:13-14 அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவர்கள் குடும்பத்திற்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அதிநிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பழியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தியாவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன் என்று சொன்னார். அப்போ அடக்கணும், நம்முடைய பிள்ளைகளை அடக்கணும். நீங்க இயேசு எப்படி தம்முடைய பிள்ளைகளை ரோம அதிகாரங்களையே எப்படி இயேசு தமக்குள்ள கீழ்ப்படிம்படி கொண்டு வந்தார்? ரூலர் இல்லைங்க, அன்பினால் அடக்கணும் அப்படின்னு பிரம்பு மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது ஒரு வழிமுறையாக ஒரு காலத்தில் இருந்தது. கொல்லுவது ஒரு காலத்தில் வழிமுறையாக இருந்தது. ஆனால் இப்பொழுது நம்ம அப்படி அடக்க முடியாது. அடக்குதல் என்றால் நாம் அவங்களை அன்போடு கூட அடக்கிட முடியும். நன்மை தீமை செய்வங்களுக்கு நன்மை செய்வதன் மூலமாக புத்தீனமான மனுஷனுடைய அறியாமையை நம்ம அடக்கிறது தேவனுடைய சித்தம்ன்றார். பாருங்க, இப்படி நம்ம அடக்க முடியும் தானே? அடக்க முடியும். அப்போ நாம் அடக்குவதற்கு இந்த பிரம்பும் தண்டனையும் தான் நாம் மட்டும் நினைப்பது எப்படி சாத்தியம்? நம்ம சகிப்புத்தன்மை வேணும். நம்ம உயர்ந்து இருக்கணும்னா, மேன்மையான மக்களாக இருக்கணும்னா, அல்லது தலைமைத்துவம் அப்படி இருக்கணும்னா, தலைவராக இருக்கணும்னா முன்னாடி தன்னை தாழ்த்தி இருக்கணும். இல்லை, இப்போ நம்ம அதை செய்ய நம்ம மறந்து போகிறது எப்படி? அப்போ நம்ம வழியில் நமக்காக தான் இருக்கிறோம் இல்லையா? அப்படி இருந்தால் பிள்ளைகள் எப்படி வளருவாங்க?
பிள்ளைகள் நாம் அன்போடு கூட கொண்டு வரணும். நாம் என்ன செய்கிறோம்னா, பிள்ளைங்களை எப்படியாவது கீழ்ப்படிய மாட்டுறாங்க, இல்லை நாம தூரம் ஓடி போயிடுவோம் அல்லது அவங்கள விரட்டி விட்டுருவோம் அப்படின்னு பார்க்குறோம். அவங்கள விரட்டினா தீர்ந்து போயிடுமா? இன்னொருத்தர் வருவாங்கல்ல, அதே மாதிரி இன்னொரு பிள்ளை வருவாங்க. ஏன்னா தேவன் நம்ம அன்பாக தான் இருக்கிறாரு. அன்பா இருக்கிறனால இன்னொருத்தர் அப்படி தர்றாரு. அன்பா இல்லைன்னா அவங்களே திரும்ப நமக்கு தர்றாரு. அப்ப இன்னும் அன்பா இருக்காரு. அப்படி நிறைய பேர் தர்றாரு. நம்ம எல்லாத்தையும் இப்படி விரட்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா, நிறைய பிள்ளைங்கள் இருக்காங்க, எல்லாத்தையும் நீங்கள் எங்கே விரட்டுவீங்க? அப்படி சில பெற்றோர் கேட்குறாங்க இல்லையா? சில பெற்றோர் என்கிட்ட வந்து கேட்டாங்க, நம்ம சீர்திருத்த பள்ளியில் விட்டுடலாமா? அப்படி விடவும் செஞ்சுருக்காங்க. சில பெற்றோர் அதே மாதிரி விட்டுருக்காங்க. பாருங்க, அப்படியானா நம்ம வச்சுக்கிட்டு பாடுபட விரும்பலை. எப்படியாவது அவங்கள எங்கேயாவது தள்ளி விட்டுடலாமா அப்படின்னு யோசிக்கிறோம். அப்புறம் அந்த பிள்ளை எப்படி கீழ்ப்படியும்? நீ என்னைய சைத்து கொண்டு வளர்க்கல அப்படின்னு கேட்கும்ல பிள்ளை. கேட்குமா? கேட்கதான் கேட்கும். என்னை எங்கேயும் விட்டுட்டே இல்லை, எங்கே தள்ளி விட்டே இல்லை கேட்பாங்கல்ல. பிள்ளைகளை நாம் அடக்குவதற்கு இன்றைய நாளில் பழைய ஏற்பாட்டு முறைமைகளை, நியாயப்பிரமாண மோசையினுடைய சட்ட முறைமைகளை, அதாவது குறிப்பாக அவங்கள தண்டிப்பதற்கோ கொலை செய்வதற்கோ நமக்கு அதிகாரம் இல்லை. தண்டிப்பதற்கு இருக்கலாம், ஆனால் கொலை செய்வதற்கு நமக்கு இல்லை. இன்றைக்கு நம்ம அன்போடு சகித்து கொண்டு கடைசி வரைக்கும் சகித்து கொண்டு வேலை செய்வது தான் இருக்கிறது. ஒருவேளை அந்த பிள்ளை மற்ற பிள்ளைகளுக்கு கெடுக்குமானால் அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை நமக்கு இருக்கிறது. அந்த பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளை கெடுக்கும் போது அதுக்கும் தேவன் சில விதிமுறைகளை வச்சிருக்காரு. அந்த முறைமைகளை நம்ம கையாளணுமே தவிர வேற முறைமைகள் நமக்கு இங்கே இல்லை. நம்ம பிள்ளைகளுக்கு மேன்மையாக நம்ம யாரா இருப்பதாக கர்த்தர் சொல்றாருங்க. நம்ம சகித்து இந்த மாதிரி நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை சேர்த்து வைக்கிறோம்? அழிந்து போகிறதையா, அழிவில்லாததையா? பிள்ளைகளுக்கு நம்ம ஒவ்வொரு முறையும் என்ன கற்றுக் கொடுக்குறோம்? எப்பவுமே மொழியை உருட்டுறதும், கண்ணை காட்டுறதும், நாக்கு கடிக்கிறதும், உதட்டு பெதுக்கிறதும், எப்பவுமே அதே தான் மாதிரியா பிள்ளைகளுக்கு காட்டுவோமா? தாழ்மையா செய்து காட்ட மாட்டோமா? சகித்து காட்ட மாட்டோமா? நம்முடைய பிள்ளைகளை பாடுபட்டு கண்ணீரை காட்ட மாட்டோமா? பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் 3 வருஷமா கண்ணீர் வடிச்சார் இல்லையா? அதை காட்டக்கூடாதா? எப்பவுமே நம்ம கோபத்தை தான் காட்டுவோமா? நம்முடைய முகம் சிவப்பதை தான் காட்டுவோமா? பாருங்க, அவர் பிள்ளைகள் என்ன காட்டுவாங்க? அப்போ அதுதான் காட்டுவாங்க. இப்போ பிள்ளைகளுக்கு முன்னாடி பெற்றோர் ஒரு சிறந்த மாதிரியாக நடக்கணும். சகிப்பு வேணும். தேவன் அவ்வளவு நம்மளை வேலை செய்கிறாரு. முழு மழையை கொடுக்கிறாரு, செழிப்புள்ள காலங்களை கொடுக்கிறாரு, அவனை ஆதரிக்கிறாரு, ஆசீர்வதிக்கிறாரு, அவனுக்கு இன்னும் தேவைகளை கொடுக்கிறாரு, எவ்வளவு சகித்து கொண்டிருக்காரு. இப்போ தேவனை பற்றி நம்ம பேசுகிறோம், அவ்வளவு சகிப்புத்தன்மை நமக்கு எங்கே எங்கே? அப்போ நம்ம 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 கையில் எடுக்கிறோம், நமக்காக வேலை செய்கிறோம். நமக்காக வேலை செய்யக்கூடாது. நம்ம நிறைய சகிக்கணும். நம்முடைய பிள்ளைகளை பாழாக்கும் போது தான் தேவன் ஒரு வேலை செய்கிறாரே தவிர அவங்களா கீழ்ப்படியை மறுக்கிற பொழுது அவர் சில வேலைகளை செய்யலை. அவங்க தனிப்பட்ட வகையில் தண்டிக்கிறார். ஆனால் இன்று புதிய ஏற்பாட்டில் இயேசுவானவர் அநேக காரியங்களை செய்கிறார். இயேசுவானவர் நம்ம கவனிக்கிற பொழுது 2 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, நமக்கு மாம்சத்தில் பட்ட காரியங்களும், மாம்சத்தில் நமக்கு நடந்து காட்டின மாதிரியான மனுஷகுமாரனாக வந்த காரியங்கள். உயிர்த்தெழுந்து போன காரியங்கள் இருக்கிறது. அது நமக்கு அது என்ன அவர் சொல்றார். இந்த காரியங்களுக்கும் அந்த காரியங்களுக்கும் நாம் செயலாக்குவதற்காக வித்தியாசம் இருக்கிறது. நாம் எதை பின்பற்ற வேண்டும், எதை பின்பற்ற வேண்டாம் என்று சொல்லுகிறார். பாருங்கள், இதையே நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நம்ம எல்லா வாக்கியங்களையும் நம்ம பகுத்து பார்க்க உணர்ந்துக்கணும். பிள்ளைகளை நம்ம முட்டாள் பிள்ளைகள், மதீனமான பிள்ளைகள் நினைச்சிடக்கூடாது. பிள்ளைகளை குறித்து நம்ம கனமாக எண்ணணும். அது என்னுடைய பிள்ளைகள், என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளைகள், என்னால் அறிவடைந்த பிள்ளைகள், நான் கற்றுக் கொடுத்த பிள்ளைகள் என்று நினைக்கணும். அந்த பிள்ளைகளை பார்த்து இது புத்தி இல்லாத பிள்ளை, மதிகட்ட பிள்ளை, இது ஃபூலிஷ்னஸ் பிள்ளை அப்படின்னு நாமளாம் நினைக்கக்கூடாது. கிரியை தான் அது சொல்லும். அப்போ நம்ம நினைச்சு அந்த பிள்ளைகளுக்கு முன்னாடி ஏமாற்று வேலை செஞ்சோம்னா பிள்ளைகளை ஏமாத்தும்ல. நாம் என்ன செய்யறோமோ அதை பிள்ளைகள் செய்யும் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது.
பாருங்க, இந்த பேச்சுக்கெல்லாம் எதை சார்ந்ததாக இருக்குன்னு தெரிஞ்சுதான் பேசுகிறேன். நாம பெற்றோர் நம்ம கொடுத்துருக்கிற பிள்ளைகளை இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அந்த பிள்ளைகள் அவங்கள்ட்ட தான் கற்றுக்கிட்டாங்க, நம்மகிட்ட தான் கற்றுக்கிட்டாங்க. பெற்றோராகிய நம்மகிட்ட இருந்து தான் பிள்ளைகள் கற்றுக்கிட்டாங்க. இப்போ தெரியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? பாருங்க, தெரியாதுன்னு சொல்லுவதே தப்பு தானே. அவங்க நம்மகிட்ட இருந்து கற்றுருக்காங்கல்ல, நாம தானே கற்றுக் கொடுத்தோம். இந்த நல்ல வேலைகளை அங்கிருந்தா கற்றுக் கொடுத்தோம். மனிதன் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். நான் பிள்ளைகளுக்கு முன்னாடி கெட்ட மாதிரி நடந்து கொண்டு பிள்ளைகள் தவறு நடக்கும்போது அப்புறம் நான் அதை சீர்திருத்தும் போது நான் நடந்ததுன்னு நினைக்கணும். சில பிள்ளைகள் தைரியமாக பிள்ளைகள்கிட்ட பெற்றோர்கிட்ட சுட்டி காட்டுது, சில பிள்ளைகள் அதை சுட்டி காட்ட பயப்படுது. சரி, நல்ல பிள்ளைங்க தான் சுட்டி காட்ட பயப்படுவது. ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் தேவன் நம்ம மேல் அன்பாக இருந்து அந்த பிள்ளைகளை அவ்வாறு சொல்லிவிடுகிறார். யோனத்தான் மாதிரி, ஏன் அவன் நன்மை தானே செஞ்சான், அவனுக்கு ஏன் தீமை செய்கிற அப்படின்னு சொல்லவும் சில பிள்ளைகளும் இருப்பாங்க. இப்போ பிள்ளைகளுக்காக நம்ம ஆவிக்குரிய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிற பெற்றோராக இருக்கணும். பூமிக்குரிய காட்சிகளை, நம்முடைய கோபம், நம்முடைய முரட்டுத்தனமான பேச்சுக்கள், நம்முடைய செய்கைகள், நம்முடைய கண்கள், நம்முடைய கை கால்கள் அசைவுகள், நம்முடைய கோபத்தின் வெளிப்பாடு, இதெல்லாம் நம்முடைய பிள்ளைகள்கிட்ட நம்ம காட்டிக்கிட்டு இருந்தோம்னா, எப்போ காட்டணுங்கிறதுக்கு ஒரு காரியம் இருக்கிறது. அதை காட்டிக்கிட்டு இருக்கும்போது பிள்ளைங்க கற்றுக்கொள்வாங்க. அப்போ கற்றுக்கொண்ட ஒரு பாடம் அதையே நான் திரும்ப பிள்ளைகளை பார்த்து மோசம் சொல்லும்போது நீ தான் எனக்கு கற்றுக் கொடுத்தேன்னு சொல்லிடுவாங்க. அப்போ பிள்ளைகளுக்கு நீதிமொழிகள் 17:6 பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. மேன்மையான காரியங்களை கற்றுக் கொடுக்கணும். இதையும் கற்றுக் கொடுக்கணும். அவசியம் வரும்போது அவங்க பிள்ளைங்களை அவங்க நடத்துறதுக்கு உதவிகரமா இருக்கும். பாருங்க, அதை சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகளை நாம ஒரு ஃபூலிஷ்னஸாக நினைச்சிடக்கூடாது. நீதிமொழிகள் 13:22 நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். இப்ப நல்லவனா இருக்கிறவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்துட்டு போகிறான். பூமிக்குரிய சொத்தா அதையே சுதந்திரம்ன்றாரு. ஒருவேளை அது இஸ்ரவேல் மக்களுடைய சுதந்திரமா இருக்கலாம், காணி ஆட்சியா இருக்கலாம். ஆனா அன்னைக்கு ஆவிக்குரிய வகையில அது சுதந்திரம் அல்ல, நித்தியமானது அது அல்ல. ஆனா பின்வரும் காரியமானது பாவியின் ஆஸ்தி பூமிக்குரியதுதான். அது பாவி நமக்கு நித்தியமான ஒரு சுதந்திரத்தை சேர்த்து வச்சுட்டு போக முடியாது. பாருங்க, நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வச்சுட்டு போறான்னா, ஒன்னு பூமிக்குரிய ஆஸ்தி இல்லைன்னு சொல்றோம், இன்னொரு பூமிக்குரிய ஆஸ்தின்னு சொல்றோம். அது அப்படித்தானே இருக்கு. அப்போ ஒரு பூமிக்குரிய ஆசி ஒரு நித்திய சுதந்திரம், அது பழைய ஏற்பாட்டில் சுதந்திரம். அது இது சுதந்திரம்னா பூமிக்குரிய சட்டமாய் ஆயிடும். அப்போ பாவியின் ஆசி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படுகிறது. நீதிமொழிகள் 19:14 வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். அப்ப புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவுன்றார். இப்போ நாமோ பெற்றோராக இருக்கிற நாமோ நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு முறையும் கற்றுக் கொடுக்கும் போது எப்படி கற்றுக் கொடுக்கிறோம்? வெறும் பேச்சு பேசுறோமா, நம்முடைய செயலில் காட்டுறோமா? நாம் எல்லாவற்றையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். ஆனால் எது வளர்ப்பது, எது மற்ற காரியங்களுக்கு பிரயோஜனப்படுவது சொல்லிக் கொடுக்கணும். நம்முடைய பிள்ளைகளை அடிக்கடி என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்பது கூட நம்ம கவனிக்கணும். பூமிக்குரிய காரியத்தை பேசுறாங்களா, ஆவிக்குரிய காரியங்களை பேசுறாங்களா, இல்லை பூமிக்குரிய பார்வையை பேசுறாங்களா? பாருங்கள், பூமிக்குரிய கட்டடங்களை குறித்து பெருமையா பேசிட்டு இருக்காங்களா? இஸ்ரவேல் மக்கள் மாதிரி எரேமியா 7:4 11 பேசினாங்க இல்லையா? கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகள் நம்பிக்கொண்டாங்க. பாருங்க, மனிதன் பொய் வார்த்தைகளை நம்பும் போது அது பொய் என்று நம்ம சொல்லித்தரணும். அது என்ன சொல்றாருன்னா, ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தையை நம்புறீங்கிறார். ஏன் அப்படி சொல்றாரு? திருடி, கொலை செய்து, விபசாரம் பண்ணி, பொய்யானையிட்டு, பாகாலுக்கு தூபங்காட்டி, அந்நிய தேவர்களை நீங்க பின்பற்றி, பிற்பாடு என் நாமம் தரிக்கப்பட்ட அந்த ஆலயத்தில் எனக்கு முன்பாக நின்று இந்த அருவருப்புகளை செய்வதற்கு விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்றாங்க. அப்ப என்ன கேட்கிறாரு? இது உங்களுக்கு கல்லர் கூவி ஆயிற்றா?
இன்றைக்கு இது மாதிரி நடக்கலையா? எல்லாம் செஞ்சுட்டு நாங்கள் விடுதலையாக இருக்கிறோம்னு சொல்கிறது இல்லையா? இவங்க தான் மதீனமான பிள்ளைங்க. பாரு, நம்முடைய பிள்ளைங்க இப்படி ஒரு பூமிக்குரிய கட்டடங்களை பார்த்து நம்புகிற மக்களாக இருக்காங்களா? அதையே பெருமையாக பேசுகிறாங்களா? அதை குறித்து முக்கியமாக யோசிக்கிறாங்களா? அதை குறித்து மகிழ்ந்து போயிருக்கிறாங்களா? தேவன் கொடுத்த சந்தோஷம், அதுக்காக நம்ம என்ன பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது? ஆவிக்குரிய ஆலயத்தை கட்டுவதற்காக நாம் மகிழ்ச்சியாக இருப்போம். பாருங்கள், பூமிக்குரிய ஒரு கட்டடத்தை கட்டுவதற்காக ஆவிக்குரிய பிள்ளைகளை இடிப்பது எவ்வளவு மேன்மையாக இருக்கும். அதுதான் அவமானம். ஆவிக்குரிய ஆலயத்தை இடித்து பூமிக்குரிய ஆலயத்தை கட்டுவதற்கு சில பிள்ளைகள் முயற்சி எடுப்பாங்க. அதுதான் அவமானத்திலும் அவமானம். பாருங்கள், அப்படியானால் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்னாக நாம பெற்றோராகிய நாம எப்படி நடந்து கொள்றோம்? அப்போ சவுல் ராஜா இருந்தாரு, தாவீதுடைய ராஜ்யத்தில் இருந்தாரு. அவர் சிறப்பாக நடந்திருந்தா தாவீது அருமையா சேவை செஞ்சிருப்பார். ஆனாலும் கடைசி வரைக்கும் அவர் சேவை தான் செஞ்சார். ஆனா அவர் ஒரு நல்ல ஒரு ராஜாவா இருக்கிறவர், ஒரு நல்ல ஒரு பொறுப்பாளராக இல்லையே. எப்ப பார்த்தாலும் கொல்லுவதும் குத்துவதும் வெட்டுவதும் கொலை செய்வதும் இப்படியே இருந்தார். பாருங்க, அப்போ நம்ம பேசுகிற வார்த்தைகள் என்னென்னமோ தெரியுது இல்லையா? எதை குறித்து பேச வர்றோம் இன்னொரு தெரியுது இல்லையா? அப்படியான பிள்ளைகள் புரிஞ்சுக்கிற மாட்டாங்களா? நம்ம பேசுகிற வார்த்தைகளை புரிஞ்சுக்கிற மாட்டாங்களா? என்ன மாதிரி பேசுகிறாங்க, என்ன வஞ்சகமாக பேசுகிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிற மாட்டாங்களா? தவறாக புரிந்து கொள்கிற பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அது நிச்சயமாகவே அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நீங்கள் வளர்த்துருப்பீங்க. உங்கள் உண்மையான வார்த்தையில் நீங்கள் நம்புறீங்களா? அப்படி சத்தியத்தையும் நீங்கள் போதிச்சு உண்மையாக வளர்த்துருப்பீங்கன்னா அப்படி இப்படி பிள்ளைகள் வளர்ந்துருப்பாங்க. ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகள் அப்படி வளர்ந்திருக்க மாட்டார்கள். கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகள் நீதியின் பாதையில் தான் வளர்ந்திருப்பார்கள். அப்படியானால் நம்முடைய பிள்ளைகளை நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் ஞானவான்கள் என்று நாம் அவருடைய செயல் மூலமாக அறிந்து கொள்ளணும். பிள்ளையினுடைய நடக்கை செம்மையோ சுத்தமோ அவருடைய நடக்கையினாலே விளங்கும். ஆகினால பிள்ளைகளை குறித்து நாம் பொறுப்புள்ள பெற்றோராக இருப்போம். பிள்ளைகளுக்கு முன்னாக இயேசுவை போல ஒரு சிறந்த மாதிரியாக இருப்போம். அப்போஸ்தலனாகிய பவுலை போல ஞான நன்மைகளை விதைப்போம். பிள்ளைகளுக்கு முன்பாக இயேசுவை போல ஊழியம் செய்து நல்ல மாதிரியை காட்போம். தேவனைப் போல பொறுமையாய் சகித்து கொண்டிருப்போம். நாம் நமக்காக நாம் வாழாமல் நம்முடைய பிள்ளைகளுக்காக வாழ்கிறோமா என்று நாம் பார்க்கணும். நமக்காக சொல்லும்போது நம்முடைய கோபம் பொங்கிக்கிட்டே இருக்கும். அப்போ அது தீர்றதுக்கு காத்திருக்கணும். மோசே மாதிரி 80 வயசு வரைக்கும் அப்போதான் வரும். அப்படியானா நம்ம சகித்துக்கிட்டே இருக்கணும். சகித்து தான் வேலை செய்ய முடியும். சகித்தாதான் காரியங்கள் இருக்கும். நம்ம பிரித்து பார்க்கட்டும் காரியங்களை. அநேக பிள்ளைகள் கெடுக்கப்படும் போது அங்கே ஒரு வேலை இருக்கிறது, தனக்குத்தானே இருக்கும்போது அங்கே ஒரு வேலை இருக்கிறது. இப்போ பிள்ளைகளுக்கு முன்னாக பெற்றோர் மெச்சத்தக்க சிறந்த மாதிரியாக நடந்து காட்டணும். பிள்ளைகள் மேல் பிதாக்கள் மேல குற்றம் இல்லாமல் பார்த்துக்கணும். யோக்கியமா இருக்கணும். தங்களுக்காக இருக்கக்கூடாது. அதை நாம் தவறு என்பதை நாம் தவறா இருக்கிற பட்சத்தில் ஒத்துக்கொள்ளணும். அல்ல தவறு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. தவறு என்றால் தவறு என்று நாம் ஒத்துக்கொண்டே ஆகணும். அப்பதான் பிள்ளைகள் மேன்மையாக அவர்களும் ஒத்துக்கொள்வார்கள். இல்லை என்றால் அவர் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். நானும் அதுக்கு மாதிரி தானே, நான் எதுக்குமே ஒத்துக்கொள்ள மாட்டேன். அப்போ அந்த பிள்ளை எப்படி ஒத்துக்கொள்ளாரு. அப்போ அப்படித்தானே வளரும். அப்போ என்னுடைய தவறு என்று பார்க்கும்போது இந்த விஷயத்திலே நான் தவறாக இருக்கிறேன் என்று பெற்றோராகிய நாமும் என்னை தாழ்த்தி கொள்ளணும். இயேசு தவறு செய்யல, பிதா தவறு செய்யல. ஆனால் பவுல் தன்னுடைய காரியத்தில் என்னிலும் ஒரு பாவம் இருக்குன்னு சொல்லியிருந்தார். நான் வேண்டான்னு சொன்னேன், இப்போ நான் இருக்கட்டும் சொல்லிட்டேன். அவர் ஒத்துக்கொண்டார். நாம ஒத்துக்கொள்றோமா? ஒத்துக்கொண்டா பிள்ளைகளும் ஒத்துக்கொள்வார்கள். எதை விதைக்கிறோமோ அதை நாம் அறுப்போம். மறக்கவே கூடாது. அது எல்லாருக்கும் வரும், உங்களுக்கும் வரும், எனக்கும் வரும். பெற்றோராகிய நாம் நேர்மையாய் நீதியாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்னாக நியாயமாக இன்னும் எவ்வளவு உத்தமமாய் நடக்க முடியுமோ, பழுதற்றவர்களாய் நடக்க முடியுமோ அவ்வளவு முயற்சி பண்ணுவோம். நம்முடைய தவறு என்று வருகிற பொழுது நாம் அதை தாழ்த்தி கொள்வோம். அதனால் பிள்ளைகள் மேன்மையாய் கற்றுக்கொள்வார்கள். பிள்ளைகளும் தாழ்த்த கற்றுக்கொள்வார்கள். நான் தாழ்த்த மாட்டேன் என்றால் பிள்ளைகளும் தாழ்த்த மாட்டார்கள்.
அவர்களும் ஒரு சாக்கு போக்கு வைத்திருப்பார்கள். அவர்களும் தங்களுடைய பார்வையில் நலமானதை பேசுவார்கள். தங்களுக்கு நலமென்று வழியை சொல்லிக்கொண்டே போவார்கள். நான் சொல்வேன் என்றால் அவர்களும் ஒரு காரியங்கள் வைத்திருப்பார்கள். எப்படி என்னுடைய பிள்ளைகளுக்கு தெரியும் என்று கேட்கக்கூடாது. அந்த பெற்றோர்கள் தான் கற்றுக்கிட்டாங்க. என்ன செய்வீங்க? உங்ககிட்ட வாங்கி உங்களே போட்டு தள்ளிட்டே இருப்பாங்க. என்னிட்ட வாங்கி என்னையே போட்டு வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுவீங்க நீங்க? ஆகையினால பிள்ளைகளுக்கு முன்னாடி தேவன் ஞானம் உள்ளவர். நம்மை அவர் எப்படி வளர்க்கணும்னு அவருக்கு தெரியும். நம்ம எல்லோரையும் வளர்ப்பதற்கு அவருக்கு தெரியும். ஆகையினால நாம ஞானமுள்ள ஒரு பெற்றோரா, பயமுள்ள ஒரு பெற்றோரா, பிள்ளைகளுக்கு முன்னாடி நல்ல ஒரு சிறந்த மாதிரியாக நாம் வாழ்வோம். அதன் மூலமாய் தேவனால் நம்முடைய பிள்ளைகள் நல்ல முறையில் வளருவார்கள், நன்மையும் தீமையும் கற்றுக்கொள்வார்கள், எல்லாத்தையும் அறிந்து நல்ல முறையில் அவர்களும் பிள்ளைகளை வளர்ப்பார்கள். அதனால் ஆவிக்குரிய பூமிக்குரிய பிள்ளைகள் வளர்க்கப்பட உதவிகரமாக இருப்போம். அதனால் மேன்மையான மக்களாக நாம் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஜெபிப்போமா? மகா இரக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த நாளிலே பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்னாக ஒரு யோக்கியமாக, உண்மையாக, நேர்மையாக, தாழ்மையாக ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக நடக்க வேண்டும் என்று பார்த்தோம். பிதாவே, அப்படி நடக்காத பொழுது அந்த பிள்ளைகள் அதை பின்பற்றுவார்கள். பிறகு பிள்ளைகளை நாங்கள் கோபிப்பதற்கு முகாந்திரம் இல்லை. ஆகவே நாங்கள் செய்ததையே அந்த பிள்ளைகள் செய்கிறார்கள். கவனமாக இருந்து தேவனுக்கு பயந்து என்னுடைய பிள்ளைகள் எனக்காக நான் நடக்காமல் தேவனுக்காக பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக நடக்கிறேனா என்பதை பிள்ளைகள் கவனிக்கிறார்கள் என்பது பயந்து பெற்றோராகிய நாங்கள் சரியாய் நடக்க நீதியின் பாதையை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு தாழ்மையாக நடந்து கொண்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த பிள்ளைகளுக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தினார், தரித்திரரானார். இயேசுவும் தரித்திரரானார். நாங்களும் இழந்து போக உதவி செய்யும். அநேக காரியங்களில் நாங்கள் வளர வேண்டி இருக்கிறது. அநேக காரியங்களில் தவறுகிறோம். ஆனாலும் நேர்மையாய் ஒத்துக்கொள்ள தாழ்மையான இருதயத்தை எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்னாடி நீதியின் மாதிரியாக நடக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.